ஸோ பசங்க இன்னைக்கு காலையில் போகல, அவனுக்கு வயிறு வலிக்குது அப்படின்ட்டு அவன் போகல, அப்போ அவளும் போகல. ஸோ காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை, காப்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அங்கே காமிக்கிறேன், சாம்பார், சட்னி, கார சட்னி அப்படி இருக்குது. ஸோ அவருக்கு மட்டும்தான் நோன்பு, மற்றவங்களுக்கு யாருக்குமே நோன்பு இல்லை. ஸோ எல்லோரும் சாப்பிட போகிறோம். இப்போ தான் எந்திரிச்சிருக்கோம். எஸ், குட் மார்னிங் மக்களே. இன்னொரு ரம்தான் டேயில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு அவருக்கு மட்டும்தான் நோன்பு, வேற பசங்களுக்கு யாருக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. ஸோ சாப்பாடு வைக்கணும் தான், எல்லோரும் சாப்பிடணும் தான். ஸோ அந்த வேலை இருக்குது. ஓ வாங்க பார்க்கலாம், மற்றது எப்படி போகுதுன்னு யாருக்கு தெரியும். நமக்கு இப்போதைக்கு ஓகே, செட். இன்னைக்கு சூப்பராக சாப்பிட வேண்டியது தான், அதுதான் இன்னைக்கு போகுது. இந்த நோம்பெல்லாம் நான் கலா விட்டணும் தெரியுமா. இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன், ஏன்னா இவ்வளோ ஃபீட் பண்ணுறதுனால சாப்பிடாம வேறு வழி இல்லை, அதனால் சாப்பிட்டுட்ருக்கேன். சரிங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கலாமா. இது ஒரு வாள். மாமு கொடுத்து பார்க்கலாம். ടാറ്റ പോവാ, ബബോനെ കാണാൻ പോവാ. തൈസു இன்னைக்கு உங்களுக்கு மட்டும்தானே நோன்பு, அதனால மொத்தத்தில் அதை இக்னோர் பண்ணிட்டோம். அந்த ஒரு ஆளை இப்படி நோன்பு அப்படிங்கிறத மறந்துட்டு நார்மல் டே மாதிரி ஆயிடுச்சு. சே, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. சே, இதுதானே வருஷம் ஒரு 15 வருஷமா. சரி அழாதீங்க, பரவாயில்ல. சரி, போயிட்டு எப்போ வருவீங்க? ராத்திரி. ஓகே, அப்போ போயிட்டு வாங்க, பாய். ஸோ இதுதான் இன்னைக்கு ஜூஸு, கிரேப். நான் அன்னைக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருந்த மாதிரி கிரேப்பை கழுவி அதில் சர்க்கரை 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, அங்கே தெரியுது பாருங்க ஏலக்காய். அதை நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சி எடுத்துட்டா இந்த ஜூஸ் ரெடி. ஸோ இது நான் ஆல்ரெடி காமிச்சிக்கிறதுனால நான் இந்த ரெசிபி காமிக்கல. ஸோ இதுதான் ஜூஸ். ஃபுல் படிக்கிறாங்க இன்னைக்கு, ஃபுல் படிக்க வச்சிட்ருக்கேன். ஐயோ அத்து அச்சூச்சி, படிடா படி. இப்போ டைம் 2:30 மணி ஆகுதா. ஐயோ என்ன வெயிலுங்க கேரளால. ஐயோ பாருங்க வெயில். உங்கள் ஊர்லலாம் இப்போ எப்படி கிளைமேட்டுன்னு சொல்லுங்க. வெயிலோ வெயில், செம வெயில். ஸோ மக்களே, நான் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோன்பு திறக்கிறதுக்கு கிரேப் ஜூஸ் நான் காமிச்சு வந்திருந்தேன். அது இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தது அவருக்கு 2 முட்டை மட்டும் அது பாயில் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு எக் போல வேணும் அப்படின்னாரு. எக் போல அது ஒரு புது ரெசிபி, அதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இதுவரையும் பண்ண விளாக்லேருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், எல்லா ரெசிபீஸும் தேவையில்லை, ஏதோ புதுசாக பண்ணுறோன்னா அதோட ரெசிபி காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். எல்லா ரெசிபியும் காமிக்கும் போது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ எக் போல அதுக்கு தேவையானது வந்துட்டு ஆனியன் 2 எக் வச்சுட்டு தான் பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு போல மாதிரி நான் அதை அவருக்குன்ட்டு சாப்பிட்றதுக்காக வச்சது. ஸோ அது வச்சுட்டு நம்ம சின்ன போலாக பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. ஸோ நான் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், இப்போவே வீடியோ பெருசாக வேண்டாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் தானே, அவருக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் அதை வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் வைமா. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஆப்பிளையும் நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். ஆனால் இந்த ஆப்பிள் இப்போ கட் பண்ணல, மொழுது ஃப்ரிட்ஜில் வை. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ஜில் ஆக்கிப்போம். ஆனால் ஆப்பிள் கட் பண்ணுறது ஒரு 6:15 மேலே, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம எக் போல பண்ணலாம், ஆரம்பிக்கலாமா? ஸோ இது தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறது. கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய்
அது சூடாகட்டோடனே நம்ம அதில் ஆனியன் செய்யணும். இதோட நான் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு அதை எடுத்து இது பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் இப்போ கொஞ்சம் உப்பு, இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் போதும். ஏன்னா பேட்டர் பண்ணுவோம், அந்த பேட்டரில் கொஞ்சம் உப்பு வரும். ஸோ இந்த உப்பு போதும். ஓகே, ரொம்ப சிம்பிள். சேம் மெத்தட். சிக்கன் என்ன மீட் வேணாலும் வச்சுக்கோங்க, அது பீஃபு மட்டன் எதுவாக இருந்தாலும் அந்த மீட்ஸ் எது வச்சுட்டு சேம் மெத்தடில் பண்ணலாம். 2 டைப்பில் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு மசாலா போட்டுட்டு, அதாவது இப்போ நான் பண்ணுற போகிற மெத்தட். இன்னொன்று வந்துட்டு ஜஸ்ட் உப்பும் பெப்பரும் மட்டும் போட்டுட்டு. இந்த 2 மெத்தட்லேயும் நீங்கள் இது பண்ணலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு ரம்லான் டிஷ், ரம்ஜானுக்கு பண்ணுற ஆயில் அதிகமாக சேராத வறக்காத பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு புது டிஷ். இந்த டிஷ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா இது கேரளாவில் தான் மோஸ்ட்லி இந்த டிஷ் பண்ணுவாங்க. ஓகே, இது இப்போ இந்த டைமில் இந்த மாதிரி டிரான்ஸ்லூசனாக வந்துருக்கு. இனி நம்ம இதில் மற்ற ஐட்டம் சரி. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான பெப்பர் ஒரு சின்னதில் ஒரு கொஞ்சோண்டு போட்டுருக்கேன். எனக்கு இதோட அளவெல்லாம் சொல்ல தெரியாதுங்க, ஏன்னா நான் அவ்வளோ பெரிய குக்கு இல்லைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். எனக்கு தெரிகிற மாதிரி ஒரு இது அவ்வளோதான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மீட் மசாலா, சிக்கன் மசாலா வேணாலும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோம். சூடு தண்ணியை சேர்த்துக்கோம், ரொம்ப கம்மி தண்ணி தேவையில்லை. இந்த மசாலா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒழுகி இருக்கிற மாதிரி ஆகிறதுக்கு தான். ஏன்னா நம்ம அந்த கொழுப்பு வர்றதுக்கு தக்காளி தான் சேர்ப்போம், இல்லைன்னா நிறைய எண்ணெய் சேர்க்கணும். நம்ம அவ்வளோலாம் எண்ணெய் சேர்க்கல. ஸோ அதனால தான் இது கொஞ்சோண்டு தண்ணி. அந்த தண்ணியில் இது குக் ஆகிடவும் செய்யும். ஒரு மாதிரி குழகுழான்னு இருக்கும்ல, அந்த குழகுழா தான் இது மாதிரி நிற்கி இருக்கிறதுக்கு, இந்த குழகுழான்னு இருக்கிறதுக்கு. ஓகே, இதுக்கு தான் தண்ணி சேர்ப்போம். கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். அதோட நான் இப்போ என்ன யோசிச்சேன்னா கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நம்ம பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரதாங்க. ஸோ கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துட்டேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கேப்சிகம் உங்களுக்கே தெரியும், ரொம்ப குக்கெல்லாம் ஆக வேண்டாம், அந்த கிரன்ச்சினஸ் போயிடும். இது திருப்பி நம்ம பேக்கும் பண்ணுவோம், பேக் மீன்ஸ் ஸ்டீம் பண்ணுவோம். ஸோ அதனால் இது ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் வேண்டாம், 2 மினிட்ஸ் இப்படி குக் பண்ணால் போதும். இதோட பச்சை வாசனை ஜஸ்ட்டு போகிற அளவுக்கு இப்படி சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டால் ஆயிடும். ஸோ நம்ம இதோட பேட்டர் பண்ண போகிறோம். நான் இதுக்கு 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் பெப்பர், ஒரு முட்டை, பாலை சேர்த்துக்கணும். பால், சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 4 ஸ்பூனுக்கு மேலே, அதுக்கு மேலே சேர்த்துக்கணும். ஓகே, அவ்வளோதான். இதை நம்ம போட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோவா லூஸும் இல்லை, ரொம்ப திக்கும் இல்லை, திக்கான ஒரு மயோனைஸ் மாதிரி இருக்கும். இனி நமக்கு தேவை ஒரு பேன், நான்ஸ்டிக் பேன், இல்லைன்னா ஏதோ ஒன்று அடி பிடிக்காத ஒரு பேன், அதை எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் போட்டு கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரே பண்ணி எல்லா இடத்துக்கும் ஆக்கி வச்சுக்கலாம். இது சூடாகிற வரைக்கும் தான் இது கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இதை ஹையில் வைக்கிறதே இல்லை, எல்லாமே லோ ஹீட்டில் வச்சு தான் நம்ம இதை குக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது சூடாகட்டும். இந்த பேட்டரில் பாதி நம்ம இப்போ இதில் ஊற்றணும். இது மாதிரி இதை கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கலாம். ஓகே, மீதி பாதி அப்புறமா தான் ஊற்றணும். இது இப்போ நம்ம குக் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணோம். எங்கடா ஏதோ ஒரு பாத்திரத்தோட அடப்பை எதுக்கும் எடுக்கிறாங்க, பாத்திரமே அறகுறையாக இருக்குது, அதில் எங்கே இது அதோட அடப்பு. சரி, இது இப்போ குக் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேம், இல்லைனா குக் ஆகாது, அதனால ஸ்லோ ஃப்ளேம், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். ஸோ இது குக் ஆகட்டும், அதுக்கப்புறமா சொல்கிறேன் அடுத்த ஸ்டெப்பை. பாதியாக குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த மசாலாவை நம்ம இதில் போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மசாலா வரணும், அந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த 2 முட்டை, அதே ஜாஸ்தி தான் இருக்குது, அதை நம்ம இப்படியே அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது ஆப்ஷனல், வேணும்னா பண்ணலாம், வேணான்னா வேணாம். இது சீஸ்.
சீஸ் எப்போதைக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொண்டு வரும். அதனால தான் நான் சீஸ் ஐயோ ஒட்டிக்கிச்சேன். அதனால தான் நான் சீஸ் போடுறதே எல்லாமே. இவங்களுக்கெல்லாம் பிடிக்கும், கொஞ்சம் நல்லா இருக்குமே, ரிச்சாக இருக்குமே, அதனால் போடுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம சைடுலேருந்து போர் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா அது இதாயிடும், க்ளோஸ் ஆகிடும், இல்லை இதுக்குள்ளே போயிடும். எல்லா இடத்துக்கும் கிடைக்கட்டும்ட்டு தான் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறது. ஓகே, இல்லைன்னா மேலே அப்படியே ஊற்றி விட்டாலும் வந்துடும். இதில் வச்சுட்டு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோசைக்கல்லையோ ஏதோ ஒன்று அடியில் வச்சுட்டு அப்படியே குக் பண்ணுங்க. அப்போ என்ன ஆயிரும்னா அடி பிடிக்காது. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இது டெக்னிக் பண்ணுறது. இனி குக் பண்ணிவிட்டு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ட்விஸ்ட் பண்ண போகிறோம். அந்த பேனில் கொஞ்சம் அதே எடுத்து அதே பேனில் கொஞ்சம் இதை ட்விஸ்ட் இது பண்ணியிருக்கோம். இந்த சைட்லேருந்து ஜஸ்ட் இப்படி விட வச்சிடணும், அவ்வளோதான். அவ்வளோதான். இந்தா இருந்துட்டும் விட்டுட்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த பீஸ்னால் எதுவும் சரி. இதை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த அடி போர்ஷனை குக் பண்ணி நம்ம அவ்வளோவா ஆயில் சேர்க்கல, ஹெல்த்தி. இதில் நான் கொஞ்சம் நிறைய ஆயிலெலாம் சேர்த்துருந்தோன்னா வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி அது அன்ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம எப்பவுமே அன்ஹெல்த்தியாக தான் பண்ணுறது. இவருக்கு அவ்வளோ அன்ஹெல்த்தி பிடிக்காதுன்ட்டு தான் நான் கொஞ்சோண்டு எண்ணெயில் இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் பண்ணுறது. இது கொஞ்சம் நேரம் இப்படி இதில் குக் பண்ண வச்சுக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே நல்லா வெந்துருச்சு. அதுக்குள்ளே வெந்துருச்சான்னு பார்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் போல். நம்ம இந்த கத்தி வச்சு இப்படி குத்தி பார்த்தோன்னா அது வெந்துருச்சான்னு தெரியும். அப்படியே குத்தி விட்டோன்னா உள்ளே கொஞ்சம் ஸ்டீம் மாதிரி வரும். இதுதான். அப்போ இது ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட் பண்ணணும். சூப்பர், எல்லாம் வெந்துருச்சு. சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அது நம்ம கட் பண்ணிக்கலாமா? சூடோடு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது ஒரு சாட் மாதிரி இருக்கும் பாருங்களேன். இதுதான் சாட் மசாலா. இந்த மாதிரி வரும். இதில் ஆப்பிளில் வந்துட்டு கொஞ்சம் லைம் தேய்ச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த சாட் மசாலாவை போட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எஸ், இதுதான் ஒரு ஃப்ரூட். தோசை ஊற்றிக்கலாம். ஒன்று தான் ஊற்றுவேன், ஏன்னா அவர் சாப்பிட மாட்டார். அவர் சாப்பாடில் ரொம்ப பேக்லங்க, ஒன்றுமே சாப்பிட்றதில்லை இந்த மனுஷன். ஸோ ஜஸ்ட் ஒரு தோசை. நான் தோசை எப்படி பண்ணுறேன்னு சொல்லுங்களேன். நல்லா இருக்குல்ல, ரவுண்டாக பாருங்கள். நம்ம மசாலா தோசைக்கு ஃபுல்லாக நெய்யில் தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் தான் மசாலா பண்ணியிருக்கோம், ஏன்னா மற்றவங்க எல்லாருக்குமே கேஸு, இவருக்கு மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் இதை எடுத்து சென்டரில் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். என்னது ரொம்ப நைஸான முருன்னு தோசை. ஒன்று தான் வச்சுருக்கேன், அதை அங்கே போய் வைக்கலாம். ஸோ எல்லாமே ஆயிடுச்சு. நீ ஜஸ்ட்டு டீ கூட வச்சுட்டா நம்ம வேலை முடியுது. டீ வச்சுட்டேன். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு காமிச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு டேட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். டேட்ஸு, மசாலா தோசை, முட்டைக்கோலை, மசாலா தோசைக்கு சாம்பார், கார சட்னி, 2 டைப் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம். ஒன்று வந்துட்டு வாட்டர்மெலன், ஒன்று வந்துட்டு ஆப்பிள் சாட் மாதிரி, கிரேப் ஜூஸ். இதுதான் இவரோட நோன்பு தர. நல்லா நோன்பு தரங்க, எல்லாமே இருக்குது. கிராண்ட் நோன்பு தர. காஃபி இல்லை, டீ ஆகிட்டு இருக்கு. டீ ஆனோடனே அதையும் வச்சிடலாம். வேலை முடிஞ்சிச்சு. இனி இவர் சாப்பிட்டா போதும். நான் போய் குளிக்க போகிறேன். சீனமாடா, சீனம். பட்டமாக்கி நைஸ்ல. புது டிஷ் ரெசிபி எல்லாம் போட்டுருக்கேன். டொமேட்டோ சாஸ் கொண்டு வந்து கூட நல்லா சாப்பிடுவேன்.
நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கும். அந்த தோசையும் ரொம்ப நல்லா இருக்கும். சரி அவர் சாப்பிட்டு நான் அதை அவருக்கு கொடுக்குறேன். இதை பாருங்க, இந்த மனுஷனை பார்த்தீங்களா, டிவியை பார்த்துட்டு ஸோ எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது? 10:30 ஆச்சு பாருங்க. இவர் தான் கஞ்சி, நோம்பு கஞ்சி, சாம்பார், ஊறுகாய் இதெல்லாம் வச்சுட்டு அவர் சாப்பிட்டுருக்காரு. எப்படி இருக்கு கஞ்சி? சூப்பர். ஓகே, சூப்பர் சூப்பர். உட்காந்து சாப்பிட்ற ஸ்டைலை பாருங்க. என்ன ஒரு தெனாவிட்டு காலை பாருங்க ஆடுறவ. எவ்வளோ தெனாவட்டு இருக்கும். இந்த தெனாவட்டுக்கு ரீசன் டயர்ட்னஸ். சரி சாப்பிட்டும், நாம இனி தூங்க வேண்டியதுதான். ஒருத்தன் ரொம்ப நேரமாக புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு தீர்த்துறியா? 4 சப்ஜெக்ட் ஃபினிஷ் பண்ண. 2nd சப்ஜெக்ட் எக்ஸாம் இன்னைக்கு மண்டே தான். இப்போவும் புக்கு வச்சுட்டு இருக்கான். இன்னும் எவ்வளோ படிக்கிறதுக்கு இருக்குது பாருங்க. ஐயோ படிடா, சீக்கிரம் படிடா. அவனுக்கு நாளைக்கு நோம்பில் தான். நாளைக்கு கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓகே ஆகிட்டு நாளானிலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். படி சீக்கிரம். ஐயோ சண்டை போடுது பாருங்க. ரெண்டும் பெரும் சண்டை. அத்து ஏ விட்டின சீடன தூக்கம் இல்லாத பாப்பையான தூக்கம் இல்லாத பாப்பா. ஒரு சில்க கூட வச்சுட்டு டாப்படுற கஷ்டம் இருக்கு. ரொம்ப கஷ்டங்க இந்த சில்க வச்சுட்டு. பா உறங்க பா. நைட் ஆயிடுச்சு, சாப்பிட்டோம், இனி இப்போ தூங்க வேண்டியதுதான். இதே ஒரு ரொட்டீனுங்க. சாப்பிட்றது தூங்க, சாப்பிட்றது தூங்க. ஆனால் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு பெரிய சர்ப்ரைஸ். நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த சர்ப்ரைஸ் நாளைக்கு உங்கள் முன்னாடி காமிக்க போகிறேன். ஐயோ சந்தோஷமாக இருக்குது. என்னாலே எனக்கு நம்ப முடியல. இப்படி வச்சா கொஞ்சம் மூஞ்சில் லைட் இருக்குது. இந்த பார்த்தீங்களா 12 ஆகுது. இப்போ மேடம் தூங்கல. எப்படிங்க ஊருக்கு எந்திரிக்கிறது? எப்படி எந்திரிக்கிறது சொல்லுங்கள்? இந்த மனுஷன் மட்டும் ஒண்டி எடுக்கிறனால வேண்டாம் அப்படிங்கிறனால அப்படியே விட்டுறது. என் பையன் எடுக்கும்போது எந்திரிச்சு தானே ஆகணும். அதுதான் நாளைக்கு மோஸ்ட்லி எந்திரிக்க வேண்டாம் சூருக்கு. அப்போ நம்ம எந்திரிக்கிறதுலேருந்து பார்க்கலாம். அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்களோ? ஸோ அடுத்த ரம்டான் டேல என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.